கேள்வி பதில் அனுப்பி அது துறையிடமிருந்து பெற்றுத்தருவதிலே காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை நேரம் இந்த நாட்களில் இருக்காது. இந்த 3 நாள் இருக்காது. ஆளுநருடைய ஒரு தனிப்பட்ட உரை கிடையாது, அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரை, அரசனுடைய பாலிசி நோட்டுன்னு ப்ளூ பிரிண்ட். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய ஆளுங்கட்சியினர் ரீல்ஸ் போடுவதற்கான கண்டென்ட் மெட்டீரியலாக இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள். ஆனால் எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் எடுத்து சாப்பிட்றாரு, கோட்டையிலே சாப்பிட்றாரு, அவர் வாயில் அவரே வச்சு சாப்பிட்றாரு, அவர் வாயில் அவரே வச்சு சாப்பிட்றாரு. அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். வணக்கம். 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 இன்று ஒரு வழியாக 18 முதல் சட்டமன்ற கூட்டம் தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் உரை எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் பதிவு செய்திருக்கிறார். பல்வேறு விமர்சனங்களுடைக்கு கடந்த கால ஆட்சியை விமர்சித்து, அதே சமயத்துல பிஎம்சி திட்டத்துக்கு எதிராக மாநில சுயாட்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கடந்த கால திமுக ஆட்சி என்னெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததோ அதெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனா இதற்கிடையே எதிர்கட்சியாக வந்த குறிப்பாக உதயநிதி அவர்கள் கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்து ஒரு கோஷம் எழுப்பி பேச்சு, அதாவது கருப்பேச்சு குத்தி வாயத்திறங்க சிஎம் எல்லாம் துவங்கி இருக்கிறாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தேசிய கீதம் பாடப்பட்ட விதமும் கூட முதலிலேயே பாடப்பட்டிருக்கு, மரபு மீறி பாடப்பட்டிருக்குது. தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம், கால்நுவை, மறுபடியும் தேசிய கீதம். முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? இது முதல் கட்டம் எப்படி பாக்குறது அப்படின்னா, இந்த தேசிய கீதம் பாடுற விவகாரம் தேசிய கீதம்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுங்கிறது நம்மளுடைய உரிமைங்க. இந்த உரிமையை அழுத்தமா பேசி வாங்கணும். அதாவது பிச்சை கேட்டு பெறுவதில்லை சுதந்திரம், அது போராடி பெறுவது. சரிங்களா? நீங்க எந்த ஒரு விஷயத்த பாத்துக்கங்க. நீங்க இது என்ன சொல்றதுன்னா, துப்புரவு தொழிலாளர் போராட்டமா இருக்கட்டும், அல்லது சாம்சங் போராட்டமா இருக்கட்டும், எல்லாமே ஏன் போராட்டமா நடக்குது அப்படின்னா, இது என் உரிமை. சும்மா போய் ஐயா எனக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்கள், உங்களுடைய கருணை கூர்ந்த வெளியால் கவனிச்சீங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா இருப்பேன், இது இல்ல. அப்போ விஜய் இன்னைக்கு பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா, 4 கோரிக்கைகளை கொண்டு போய் அங்க வச்சு, எங்களுக்கு இங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு கொஞ்சம் உரிமை கொடுங்க எப்படியாவது அப்படிங்கிறாரு. பிரேயர், இந்த பிரேயரை அங்க வச்சுக்கிறதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நயமா ஒரு வேலை செய்யறாங்க. தமிழ்தாய் வாழ்த்து ஓகே ரைட்டு, RN ரவி எதுக்காக சண்டை போட்டு போனாரு? ஒவ்வொரு முறையும் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடுனது என்ன? அது காரணம் என்னன்னா, இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு பின்னாடியே முதல்லயே அவர் சொன்னது ஒண்ணும் இல்லைங்க, இந்த தேசிய கீதத்தை முதல்ல பாடுங்க, முதல்லையும் போடுங்க பின்னாடியும் போடுங்க. சரிங்களா? இப்ப என்ன நடந்திருக்கு, RN ரவி என்ன கேட்டாரோ அதை இங்க சுமூகமா பண்ணி முடிச்சிட்டாங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடியாச்சு, ஆனா முதல்லயே சேர்த்து தேசிய கீதத்தை பாடியாச்சு. இப்போ இது எதுக்கு இதை மாத்தணும்? இதுல மாறினதுனால நமக்கு என்ன பிரச்சனை? இப்ப தாவேகா காரம்பெல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்கலாம், இதுல என்னங்க இருக்குது? ஒரு பாட்டு அது பாட்டு முன்னாடி பாடிட்டு போறாங்க, அப்படி இல்ல. எதை முதல்ல சாப்பிடணும், எதை பின்னாடி சாப்பிடணுங்கிற சாப்பாட்டுல கூட நமக்கு ஒரு ப்ரொசீஜர் உண்டு. நீ என்ன ரசத்தை முதல்ல சாப்பிடுறதுன்னு என்ன தப்புங்க அப்படின்னு பேசுறது என்ன நியாயம்? அப்படின்னா நீ இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா ஒரு சங்கியால எங்க உங்களை ஈஸியா நகர்த்த முடியும்னா, அதுல என்ன இருக்கு? உச்சி பிள்ளையார் கோயில்லையும் கொளுத்துங்க, தீபத்தூர்லையும் இந்த கொள்ளு அந்த நடுகள்லையும் கொளுத்துங்க, அதுல என்ன இருக்கு? அப்படின்னு திருப்பரங்குன்றத்துல முடிச்சு விட்டு போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? சட்டம் என்ன சொல்லுகிறதோ அல்லது நீதித்துறை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாங்க நடந்து போறோம். இதுல என்ன இருக்கு? எங்க ஒரு தீபம் தானங்க. அப்போ எப்படி மரபுகளை உடைப்பது அல்லது மரபுகளை மாற்றணுங்க. எந்த மரபை மாற்றணும்? சாப்பாட்டு இலையில உருள்ற மரபை நம்ம மாற்றணும். சரிங்களா? ஆனா மானத்தை, தன்மானத்தை, சுயமானத்தை, சுயமரியாதை உணர்த்துகிற தமிழ்தாய் வாழ்த்து எதுக்காக பாடப்பட்டுச்சு? தேசிய கீதமா ஒண்ணு தேசியத்துக்கு இருக்கும்போது உண்மையிலேயே நாடாக இருந்தது எது? வெள்ளக்காரனோ அல்லது முகலாயர்களோ. வெள்ளக்காரன் வரலாம் போயிருந்தா இந்தியான்னு ஒரு நாடே கிடையாது, தனித்தனி சமஸ்தானங்கள். அது முகலாயர் அரசு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது கிடையாது.
சரிங்களா? ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசு இருந்துச்சு, தனி அரசு இருந்துச்சு. சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க, சரிங்களா? சோழ மன்னர்கள் ஆண்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட தனி நாடாக இருந்த ஒரு சாவரின்ட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு எங்களுக்குன்னு ஒரு மரியாதையோடு ஒரு பாட்டு வேணும்னு உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த பாட்டை நாங்கள் பாடுவதற்கு ஒரு உரிமை, அது பிரேயர் கிடையாது. ஐயா நாங்கள் இதை பாடலாமா அப்படி கிடையாது. அப்ப நீங்க மரபை ஏன் மாத்துகிறீங்கன்னா, இன்னைக்கு இந்த மரபை மாற்றுவீர்கள், நாளைக்கு நினைத்தால் நீங்க திருப்பரங்குன்றத்தில் அந்த மரபை மாற்றுவீர்கள். இதற்கான அச்சாரம், ஏன்னா இங்க ஒரு கையாளாகாத அல்லது உங்ககிட்ட பணிந்து போகிற ஒரு அரசு இருக்குது. என்ன, அந்த அரசு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால இன்னைக்கு இது நடந்திருக்குது. இதைத்தான் நான் இந்த ஆளுநர் உரையின் தொடக்கத்துல பாக்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி மாதிரி எந்த இதையும் எதிர்த்து தூக்கி தூர போட்டு போல, அது இன்னொரு விதமா என்ன காட்டுதுன்னா, நீங்க தான் ரொம்ப காலமா பேசிட்டு இருந்தீங்க திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு இடையில, உங்களுக்கும் பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில மிக சுமூகமான ஒரு அண்டர் கிரவுண்டிங் பேக்கரி டீலிங் இருக்கிறது. அந்த டீலிங் விளைவுதான் இன்னைக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாம இன்னைக்கு அர்லேக்கர் நீங்க கொடுத்ததை வாசிச்சு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த புரொட்டஸ்ட் வாயை குறைஞ்ச சிஎம், வாயில என்னங்க கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வாயில இருந்தா கொழுக்கட்டையா வச்சிருக்கிற அப்படிம்பாங்க. வாயை திறந்த சிஎம்னா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அந்த தாவேகா காரம்ல, அவர் இன்னைக்கு பேசவே மாட்டாருங்க. இன்னைக்கு முதல் நாள் தொடக்க நாள், அவர் ஏங்க பேசணும் அப்படின்னு அப்ப தப்பா இவங்க முட்டாள்தனமா பேசியிருக்காங்க அப்படின்னு அவனுங்க அதை ட்ரெண்ட் பண்றாடா. பைத்தியக்காரர்களே, வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கேன்னு சொல்றோமே, அது என்ன அவன் வாய்க்குல ஏதாவது வச்சிருக்கான அப்படி கிடையாது. ஏன் பேச மாட்டேங்கிற, ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கிட மாட்டேங்கிற, இவ்வளவு பேர் செத்து, எத்தனை குழந்தைகள், எவ்வளவு சின்ன பிள்ளைங்க செத்து போயிருக்குது, எந்த வீட்டுக்காரர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறியா, ஒரு குடும்பத்துல பங்கெடுத்திருக்கிறியா துக்கத்துல, 207 குற்ற சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்னு பட்டியல் போடுறாங்க. அதுல 100க்கும் மேலான பாலியல் வன்முறைகள், அதுல 50க்கும் மேலான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். இவ்வளவுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதா? இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம ஏன் வாய் மூடி மௌனியா இருக்கிற? நடிகர் நடிகையோட ஏன் போட்டோ எடுத்து விளையாண்டுகிட்டு இருக்கிறீங்க? இந்த கேள்வியெல்லாம் தான் அவர்கள் கேட்கிறாங்க. நடிகையோட, அதாவது பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியல, ஆனா என்ன ஆட்டக்காரிக்கு 500 ஊவா கேக்குதான்னு சொன்ன மாதிரி குழந்தைங்க பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டு கொல்லப்படுறாங்க. அதுக்காக உங்களால் செவிசாய்க்க முடியல. ஆனா தினசரியும் போய் நடிகர் நடிகைகளோட உங்களால போட்டோ எடுத்துக்கிட முடியுதுன்னா எவ்வளவு பெரிய ரீல் பைத்தியம் முடிச்ச ஆட்சியா இது இருக்குது. அதனால வாய் குறைஞ்ச சிஎம்னு பேசுறாங்க. இதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். இது ஒரு கேடுகட்ட ஆட்சி, அதோட அடையாளம் தான் இந்த முதல் நாள் தொடக்கம் நான் பாக்குறேன். இன்னொன்னு பிரஸ் மீட்டை சந்திச்ச, அதாவது கூட்டத்தொடர் முடிஞ்சு பிரஸ் மீட் சந்திச்ச குறிப்பாக பழனிசாமி அவர்களும் அதிமுக தலைவர் பழனிசாமி அவர்களும் கடுமையான விமர்சனம் முடிச்சிருக்காங்க. சட்ட ஒழுங்கு சந்திரசேகர் இருக்காங்க. அதே மாதிரி உதயநிதி அவர்களும் ஒரு டேட்டா கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட இந்த 38 நாட்கள் என்ன நடந்திருக்குனாக்க 125 வன்கொடுமைகள், அதாவது பாலியல் கொலைகளும் குற்றம் நடந்திருக்கிறது. 65 கொலைகள், 4 ஆணவ படுகொலைகள். ஆனா இதுக்கு எந்த வாயும் திறக்க மாட்டீங்களா, சொல்லவே மாட்டீங்களா, பதில் சொல்ல மாட்டீங்கன்னா, கடந்த ஆட்சி காலத்துல என்ன சிஎம் சார் கேட்டீங்களே, இப்ப என்ன சிஎம் சார் நாங்க கேட்கும்போது ஏன் பதில் சொல்ல மாட்டீங்கன்னு கடுமையான விமர்சனம் முன்னிச்சிருக்காரு. பிரஸ் மீட்ல இன்னைக்கு அது ஒரு பேசும் பொருளா மாதிரி இருக்குது. அவரு சந்திக்கு முன்னோன்னு சொல்றாரு கள்ளக்கூட்டு, அதாவது நீங்க சொல்லக்கூடிய அந்த விமர்சனத்தை பாஜகவும் டிவிகேவும் கள்ளக்கூட்டு வைத்திருக்கிறது. காரணம் என்னன்னா, எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஆளுநர் சந்திச்ச ஒரே வாசித்துட்டு போயிருக்காரு. அப்ப இது ஒரு வகையான கள்ளக்கூட்டு தான் மரபு மீறி இருக்கான்ற விமர்சனம் முன்னிச்சிருக்காரு. அவருடைய பிரஸ் மீட் பாக்குறது, அதாவது இன்னைக்கு ஆளுநருடைய உரை என்பது உங்களுடைய சோசியல் மீடியா அடியாட்களுக்கு தீனி போடுகிற கண்டென்ட். அதுல வெறுமனே கண்டென்ட் கிரியேஷனுக்கான ஃபயர் விடுறதுக்கான விஷயங்கள். விசில் புரட்சி நடந்து விட்டது, இளைஞர்கள் மனசு மாறிவிட்டது, பெண்கள் மாறி ஓட்டு போட்டுட்டாங்க, இப்படிங்கிற உங்களுடைய சுய புராணம் தான் இருந்து தம்பட்டம் இருந்ததே தவிர இதுல ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் எதுவும் இல்லை. இதுதான் 2 பேருமே சொல்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. 2 பேருடைய சாராம்சமும் இதுல ஒண்ணுமே இல்ல. சத்தற்ற சாரற்ற ஒன்றுமற்ற
ஒரு தக்கையான ஒரு ஏமாற்று வேலை இந்த பேச்சு. இப்போ ஒரு ஆளுநர் உரைங்கிறது என்னங்க, நீங்க எழுதி கொடுத்து அவர் படிக்கிறாரு சரிங்களா. இப்ப நீங்க எழுதி கொடுத்ததுல இந்த திட்டங்கள்லாம் இருக்குது, இது வந்து ஒரு ட்ரைலர் மாதிரி. அடுத்து இன்னும் 5 வருஷத்துக்கு நீங்க என்னத்தை கிழிக்கன்னு சொல்றாங்களா, என்னத்தை கிழிக்க போறீங்கிறதுக்கான ஒரு ஒரு முன் நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க, ஜனநாயகன் படம், இந்த படத்துக்கான ட்ரைலர் என்ன, அதை பார்த்துட்டு அவன் படத்துக்கு வரணும். பாகுபலி படம் வருதா, அந்த ட்ரைலர்லயே அந்த இருக்கணும், அதை பார்த்தாதான் அந்த படத்துக்கு வரணும்னு ஆசை வரும். அப்ப அந்த இந்த படத்துல என்ன இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ட்ரெய்லரு இவ்வளவு மொக்கையா இருக்குது, இவ்வளவு சத்தத்து இருக்குது. வெறுமனே உங்களுக்கான பில்டப் இருக்குதே தவிர இந்த அரசின் சாதனைன்னு என்ன இருக்குது, இந்த அரசின் அடுத்த கட்ட திட்டம் என்ன இருக்குது. சாதனையை விட்டுருங்க, அது சாதனை உங்களால பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு 2 மாசத்துல சட்டம் ஒழுங்கா சீர்வாக வச்சுக்கிட்டு முடியாத உங்களுக்கு இந்த அரசு இனிமேல் திட்டங்கள் போட்டு என்ன செய்ய போகுது? முதல்ல இருக்கிற சட்டத்தை சரி பண்ணணும்லாங்க, சட்டம் ஒழுங்கெல்லாம் பாதுகாக்கணும். நிர்வாகம்ங்கிறது என்ன, நீங்க திட்டம் போட்டு அடுத்த கட்டமா வளர்க்கிறதுங்கிறது ஒரு பக்கம், இருக்கிறத மெயின்டைன் பண்ணணும்ல. அப்போ பொறுப்புகளை குறைக்கிற வேலை நீங்க இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஒன்றுமே இல்லாமல் இருப்பது. அதுவும் கூட இவர்கள் என்ன சொல்றாங்க, கீழடி ஆய்வுகள், கீழடி நமது பெருமை. இப்ப அந்த கீழடி நாகரிகத்தை தூக்கி கொண்டு வந்து அதை மேல கொண்டு வந்ததே இந்த திராவிட மாடல் அரசு தான். அந்த கீழடியினுடைய அதற்கான தனி மியூசியம் கட்டி அதை வந்து நீங்க பெங்களூருக்கு கொண்டு போய் அதையெல்லாம் மடைமாற்ற பார்த்த போது அதையெல்லாம் பாதுகாத்து தமிழ்நாடு இன்னைக்கும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா உயர்ந்து நிற்குது. நீங்க வெளியில போய் பேசுறீங்க 45% பெண்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுலதான் அப்படின்னு பேசுறீங்க. அது யாரால வந்தது? உங்களால இந்த 1.5 மாசத்துல 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு அங்க ஓடி இருக்குது, அந்த பக்கம் கைமாறி போயிருக்குது. அப்போ நீங்கள் ஒரு தொழில்துறையில நிதியமைச்சர் அல்லது தொழில்துறை அமைச்சர் அதை பிடிக்கிறதுக்கு வக்கில்ல, வருமானத்துக்கான வழியை பண்றதுக்கு வழி இல்ல, திட்டங்கள் இல்ல. உங்களுடைய இந்த சாராம்சமான இந்த பேச்சில் எந்த முன்னறிவிப்பும் இல்லை. இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, விவசாயிகளுக்கு விவசாயத்தை நாங்க பாதுகாத்து அது பண்ணிடுவோம், இது பண்ண என்ன பண்ணீங்க? குறுவை சாகுபடிக்கு பேசும்போது என்ன பேசுறீங்க? உள்ள நாங்கள் மேகத்தாட்டை தடுத்துருவோம், மேகத்தாட்டை தடுக்கிறது இருக்கட்டும், முதல்ல அவங்ககிட்ட தண்ணி வாங்குறீங்களா? இந்த வருஷத்துக்கான தண்ணி வந்துச்சா? ஜூன் மாசம் 12ஆம் தேதி மேல குறுவை சாகுபடிக்கு மேட்டூர்ல இருந்து தண்ணி திறந்திருக்கணும், ஏன் திறக்கல? அப்போ இதுல பண்ணிருந்தா தானே அங்க பண்ண முடியும். காங்கிரஸ் கூட கூட்டணியில் தானே இருக்கிற, காங்கிரஸ் கூட்டணியை வச்சு உன்னுடைய அழுத்தத்தை வச்சு உன்னுடைய பவரை வச்சு காங்கிரஸை முடக்கி இருக்கலாம்ல. அங்கிருந்து நீங்க அதுக்கு பதிலா விஜய் இருந்தாதான் எங்களுக்கு வசதின்னு சொல்லி DK சிவகுமாரே நினைக்கிறாரு. ஏன் வேகமா வேலைகள் நடக்குது? ஸ்டாலின் இருந்தா நடந்திருக்குமா? மேகத்தாட்டுக்கு எதிராக நடந்திருக்குமா? அப்போ நீங்க இங்க பேசுவது, ஆளுநர் உரையில் பேசுவதுங்கிறது பெரும்பகுதி திமுகவினுடைய இடம். அவர் சொல்றாங்கல்ல, நாங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எக்காரணம் கொண்டோம், ஆனா எங்களுக்கு 3500 கோடி ரூபாய் காசு கொடுக்கணும். இதைத்தானே திமுக சொல்லிச்சு. திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிச்சு, நீங்க அதை மென்மையா பேசுறீங்க. அதான் பிரச்சனையே. நீங்க எடப்பாடி பழனிசாமி 2017 to 2021 ஆட்சி இருந்தீங்களா, கால்களில் ஒத்தடம் கொடுக்கிற ஆட்சி, டெல்லி பாதுஷாவின் கால்களை வலிக்காமல் அமைக்கி விடுகிற ஆட்சி இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட ஆட்சி தான் அது. அந்த ஆட்சியின் தொடர்ச்சி தான் இது. ஆறுதான் மாறி இருக்குது. ஆட்சியினுடைய தன்மை என்பது டெல்லிக்கு காலமைக்கு விடுகிற வேலையைத்தான் இந்த விஜய் செய்கிறார். அது ரொம்ப மாசா, ரொம்ப பெரிய தில்லா, தெய்வமே பூ தெய்வமே அப்படிங்கிற அளவுல டீல் பேசிக்கிறாரே தவிர பேசுவது நடந்து கொள்வது எல்லாமும் பாஜகவுக்கு அடிபணிந்து போகிற வேலை அப்படிங்கிற ஒரு கருத்து. இன்னொரு விஷயம் நமக்கு முக்கியமா இப்ப தகவல் வெளிவந்திருக்கிறது. இப்ப நாளைக்கும் சட்டசபை கூட இருக்கிறது. குறிப்பாக இந்த வரக்கூடிய இந்த 3 நாள் கூட்டத்தொடரிலும் யாருக்குமே கேள்வி கேட்கவோ பதில் சொல்லவோ அனுமதி கிடையாது, வினாடி விட ஒருபோதும் நடத்தப்பட முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இப்ப சபாநாயகர் இத்தனை நிமிடத்தை அறிவிச்சிட்டார். அப்ப நாளைக்கு எந்த எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க மாட்டாரோ பதில் சொல்ல மாட்டார்கள் என்று எடுத்துக்கொள்வதா? கிட்டத்தட்ட உத்தரவு மாதிரி வெளிவந்திருக்கு இப்போ அந்த செய்தி. இதை புரிஞ்சுக்கிறேன்.
இது ஏன் அப்படின்னா கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. இதுதான் சர்வாதிகாரங்க. நான் என்ன கேட்கிறேன், நான் நினைச்சதை தான் நடத்துவேன். பாசிசமாவது பாயாசமாவது சொன்னீங்கல்ல, பாசிசம் இதுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, ஒரு உயிரினத்துக்கு அந்த உயிரினத்தின் பேர் அதுக்கு தெரியாது, அதுக்கு நாம தான் பேர் வச்சோம். இதுக்கு பேர் நாய்னு நாய்க்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி ஒரு பாசிஸ்டுக்கு தான் பாசிஸ்ட் நடத்துவது பாசிசம் தெரியுமா? தெரியாது. ஆனா அதை நடத்துவான். நீ பாசிஸ்ட், நீ செய்கிற வேலை பாசிசமானது, நீ செய்கிற வேலைதான் ஒடுக்குமுறை அப்படின்னு சொல்றான். அதான் நீங்க மன் கி பாத்ல பேசுவாரு, ஆனா உள்ள சட்டமன்றத்துல பேச மாட்டாரு, சரி நாடாளுமன்றத்துல பேச மாட்டாரு, சரிங்களா? மோடி பாத்தீங்கன்னா அவர் பதில் சொல்ல மாட்டாரு. அவர் ஒன்வே தான், அண்ணன் பேச்சு ஒன்வே. இங்க ஒன்வே கூட கிடையாது, இங்க வினாடி வினா கிடையாது, இங்க பேசுறதுக்கே இடம் கிடையாது, கேள்விக்கே இடம் கிடையாதுன்னா இங்க பதில் கிடையாது. பதில் சொல்லி மாற முடியாது. நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்கல்ல, நாளைக்கு கேள்வி கேட்டு பதில் சொல்றா விஜய் குழப்பு நாரிடும். இன்னும் சொல்றேன், விஜய் தன்னுடைய பில்டப்பை ஏமாற்று வேலை இந்த இதை கூட்டணும்னா பேசவே கூடாது. பேசுனா அவருடைய புட்டு வெளிப்பட்டு விடும். கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. கேள்வி உதயநிதி கேட்கணும்ல, உதயநிதி கேட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன் நேத்து நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கேட்டாரு, அவர் அடிச்சாரு அடி. நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்னாரு. உன்ட்ட என்ன இருந்துச்சு? உன்ட்ட ஏதாவது பதில் இருக்கா? எப்ப வெள்ளை அறிக்கை கொடுக்குறிய, இவ்வளவு கடன்கிறது எல்லாருக்கும் தெரியும். கடன் இல்ல பிரச்சனை, வருமானம் எவ்வளவு அதை சொல்லு. வருமானத்துக்கு நீ என்ன வேலை செஞ்சிருக்கிற அதை சொல்லு. நீ வேலை செஞ்சிருக்கியா? நீ 2 மாசத்துல 2 லட்சம் கோடி விட்டுட்டாங்க. 1.5 மாசத்துல 2 லட்சம் கோடி விட்டுருக்கிற, சரிங்களா? அப்போ நிர்வாகத்திறனற்ற ஒரு கையாளாகாத ஒரு குறைதான் சொல்ல முடியும். காரணம் தான். அப்ப அந்த காரணம் கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது. அது அடுத்த ஆட்சியை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. எத்தனை நாளைக்கு ஏமாற்ற முடியும்? மோடியாவது அப்படி இப்படி பேசி ஏமாத்திடுவாரு. அந்த அளவு கூட பேச தெரியாதவர் விஜய். பேப்பர் இல்லைன்னா ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா வராது. டயலாக தவிர எதுவுமே தெரியாது. அப்போ எடப்பாடியின் கேள்வி கூட உங்களால் பதில் சொல்ல முடியாது, சரிங்களா? அதனாலதான் சொல்றேன், இவர்கள் எந்த என்ன சொல்றேன்னா பதிலும் இல்லை, அதனால கேள்வி கேட்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்ப அதிமுக எம்எல்ஏக்களை இவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார், சாப்பி செய்து கொண்டிருக்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. இப்ப இது மாதிரியான கேள்விகள் எல்லாம் நாளைக்கு முன்வைக்காத பட்சத்துல இன்னைக்கே வெறும் கோஷம் எழுப்பியிருக்காங்க எதிர்கட்சிகள். குறிப்பாக சிறு பெண்கள் எங்கே, சிங்க பெண்கள் எங்கேன்ற மாதிரியே கோஷம் வச்சிருக்காங்க. இப்ப நாளைக்கு ஒருவேளை அனுமதிக்காம கேள்வி கேட்க அனுமதிக்கலாம், குண்டு கட்டா தூக்கி வருவதற்கோ அல்லது ஒரு வெளியெடுப்பு செய்வதற்கோ வாய்ப்பு இருக்கா? அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு விவாதம் நடந்தால் தானே ஆக்ஷன் என்ன இருக்கு, நடவடிக்கை என்ன இருக்கு, முதல்வர் என்ன பதில் சொல்றாங்க எதிர்பார்ப்பு மக்கள் இருக்கும் இல்லையா? நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் வெளியேறுவதற்கான வாய்ப்பு சொல் இருக்கா? என்ன நடக்க வாய்ப்பு? அதாவது இந்த விஜய் அத்துமீறல்கள் பிரச்சனைகள் நிறைய நடக்கும்போது திமுக அரசுக்கு எதிராக பேசின பேச்சு இருக்குல்ல, ரொம்ப மோசமானது. அதையும் குறிப்பா திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் கொல்லப்பட்ட போது எங்களுக்கு தேவை சாரி இல்ல சிஎம், எங்களுக்கு தேவை தீர்வு அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட தீர்வை அவரு சாரி கேட்டாரு, நீ சாரி கூட கேட்கல. அதான் பிரச்சனையே. தெருவுக்கு தெரு நின்று மக்கள் போராடிட்டு இருக்காங்க. கரண்ட் இல்ல, உனக்காக ரீல்ஸ் போட்டா வீட்டுல கரண்ட் இல்ல. தளபதி உனக்காக ரீல்ஸ் போட்டான் தளபதி, இன்னைக்கு ரீல்ஸ் எடுக்கிறது கரண்ட் இல்ல தளபதி. இப்படி இப்ப இன்னைக்கு அவளை விட்டனாலே 4 கேள்வி கேட்பான். நான் என்ன சொல்றேன், உனக்காக முட்டு கொடுத்து ரீல்ஸ் போட்டவளாலேயே பதில் சொல்ல முடியல. நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்க, அந்த வீடியோ ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா? ஒரு கணவன் கேள்வி கேட்பாரு, அந்த இது வந்தவன அந்த அம்மா ஆடும், வட்ட வட்ட பாறையிலே அப்படின்னு ஆடும். ஆனா கரண்ட் போனதுக்கு அப்புறம் மூடி எடுத்து மூடும். இன்னைக்கு அந்த பெண்ணுடைய நிலைமை தான் இன்னைக்கு விஜயினுடைய நிலைமை. கேள்வி கேட்றாத சட்டமன்றமா வேண்டாம். எவ்வளவு மூஞ்சி எப்படி இருக்குது மேடையில நின்று நீ முழங்கின முழக்கம் என்ன? என் தெய்வமே, உன்னுடைய வேகம் என்ன, உன்னுடைய வீரியம் என்ன?
கடந்த ஆட்சி நடக்கும் போது நீ வேடையில் விட்ட சவடால் என்ன இப்ப பேசு. வடிவேல்கிட்ட சொல்லுவார்ல இப்ப பேசுறா அப்படின்ட்டு சொல்லுவார் இல்லையா? அதே மாதிரி மக்கள் கேட்பார்கள், ஏதாவது ஒண்ணு உண்டா? விவசாய கடன் தள்ளுபடி எத்தனை 5 ஏக்கருக்கு கீழே உள்ள அத்தனை பேருக்கு தள்ளுபடி ஓவாய் தானே சொல்லிச்சு. வந்ததுக்கு அப்புறம் கண்டிஷன்ஸ் அப்புறம் அது முடிஞ்சிருச்சு. 5 ஏக்கருக்கு கீழேன்னு கண்டிஷன்ஸ் முதல்ல வச்சுதான் சொன்னீங்க. எல்லா கடனும் சொல்லல, 5 ஏக்கருக்கு கீழே உள்ள எல்லாருக்குமே தள்ளுபடி. அப்புறம் சிறு விவசாயிகளுக்கு வேற, குறு விவசாயிகளுக்கு வேற, 50,000 வாங்கினவனுக்கு வேற, 1 லட்சம் வாங்கினவனுக்கு வேற அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் பெரிய எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை பின்வாங்கிருக்கீங்க. 75,000 வாங்கினா தள்ளுபடி. அப்ப இப்ப ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. இன்னைக்கு பாலியல் ரீதியா அத்துமீறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சாக்லேட் கொடுத்து குழந்தைகளை ஏமாத்திட்டு இருக்கிறான். நீங்க இப்ப வாக்குறுதிங்களை சாக்லேட்டை கொடுத்து எங்களை ஏமாத்துனீங்களா? இந்த கேள்வியை நான் கேட்பனா கேட்க மாட்டேன்னா? இன்னைக்கு குழந்தைகளை ஏமாத்துகிற, இன்னைக்கு அதுலயும் தாவேக்காரர்கள் அதிகமா இருக்கிறாங்கன்னு கேள்வி. குழந்தைகளை பாலியல் ரீதியாக ஏமாற்றி அவர்களை இழுத்து போறதுல தாவேக்காரர்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்குங்கிற கேள்வி. அவர்கள் சாக்லேட்டை கொடுத்து ஏமாத்தி கொடுத்து போறான். அப்ப இப்படிப்பட்டதுதான் வாக்குறுதியா? சாக்லேட்டை கொடுத்து ஏமாற்றியது போல, குழந்தை ஏமாற்றுவது போலதான் நீ வாக்குறுதி கொடுத்தியா? சொல்லு. இந்த கேள்விகள்லாம் சட்டமன்றத்துக்குள்ள கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு வாயை மூடு. எவ்வளவு பெரிய பாசிசம் இது! இன்னைக்கு தற்கூரி ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். பாசிசமாவது பாயாசமாவது உங்க அண்ணன் சொன்னாரு, இதுதான் அது, இதான் பாயாசம், சாப்பிடு அப்படின்னு சொல்லு. ஓகே, உங்கள் கடுமையான விஷயங்களை அப்படியே மக்கள் மறைக்க விட்டு விடுதே. இந்த விவாத சொல்லார்கள் நேரம் ஒதுக்கி பண்ணுங்க.